நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 3ஆம் நாள் பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த 3ஆம் நாள் பாசுரத்தில் ஆண்டாள் இந்த நோன்பால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி சொல்கிறா. முதல் நாள் இந்த நோன்பை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா. 2ஆம் நாள் பாசுரத்தில் இந்த மார்கழி நோன்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றியெல்லாம் சொன்னால், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் சொல்லிட்டு வந்தா. 3ஆம் நாள் இந்த நோன்பு நோற்றால் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்கிறா. அதில் முதல்ல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு ஆரம்பிக்கிறா. வாமன அவதாரத்தை பற்றி சொல்கிறா. இந்த இடத்துல அந்த பெருமாளின் பெயரை பாடுங்கள், நாம சங்கீர்த்தனம் தான் பிரதானம், அதனால் அவனுடைய பெயரை பாடுங்கள் அப்படிங்கிறா. முன்னொரு சமயம் மகாபலி சக்கரவர்த்திக்கும் இந்திரனுக்கும் பெரிய சண்டை, ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் முதல் தடவை மகாபலி தோத்துடுறார். 2வது தடவை சுக்ராச்சாரியார் மகாபலிக்கு தெம்பூட்டி அந்த போருக்கு திருப்பி அனுப்பி வைக்க, அப்போ மகாபலி தேவேந்திரனை வெற்றி கொண்டான். அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டா, இவன் தேவலோகத்தையே கைப்பற்றிட்டான், அதனால் நம்ம இங்கே இருக்க வேண்டான்னு தேவர்கள் எல்லாரும் அவனுக்கு பயந்து போய் ஒழிஞ்சுட்டான். அப்போது தேவர்களுடைய தாயாரான அதிதி தேவி கஷ்யப்பர்கிட்ட கேட்குறா, சுவாமி என் பிள்ளைகள் எல்லாரும் எங்கேயோ போய் மறைஞ்சுட்டா, தேவர்கள் எல்லாரும் எங்கேயோ ஒழிஞ்சுட்டா, அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், அவள் இழந்த இந்த தேவலோக பதவியை அவளுக்கு மீட்டு கொடுக்கணும், அதுக்கு என்ன வழி சொல்லுங்கன்னு கேட்குறா. அப்போ கஷ்யப்பர் சொல்கிறார், நீ அதுக்கு பெருமாளை நோக்கி தான் ஒரு நோன்பு இருக்கணும் அப்படிங்கிறார். அது என்ன நோன்பு அப்படின்னா, வெறும் பால் பழம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு 12 நாளைக்கு ஒரு நோன்பு இருந்தா. அதன் பயனாக 12 நாள் முடியறச்சே பெருமாளே அவள் முன் பிரத்யட்சமாக தோன்றி என்ன வேணும்னு கேட்க, அப்போ அதித்தி சொன்னால், என் பிள்ளைகள் எல்லாரையும் மீட்டு கொடு, அவள் இழந்த பதவியும் அவளுக்கு மீட்டு கொடு பெருமாளே அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறா. அதன் பயனாக அதித்தி தேவிக்கே பெருமாள் மகனாக பிறந்தார். அவர் தான் இந்த வாமனமூர்த்தி. பார்க்க சின்ன குழந்தையாட்டமாக இருக்கார். கிடுகிடுன்னு மகாபலி நடத்தக்கூடிய யாகசாலைக்கு போகிறார். அவன் யாகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த யாகசாலைக்கு போகிறார். யாச்சகம்னு கேட்குறார். கேட்டு 3 அடி என் காலால், என் திருவடியால் 3 அடி நிலம் கொடுன்னு கேட்குறார். இவரோ சின்ன மூர்த்தியாக இருக்கார், பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கார். இவர் திருவடியால் 3 அடி நிலம்னா எவ்வளோ உண்டு? மகாபலி கேட்குறான், அவ்வளோ போருமா அப்படின்னு. அது போரும், எனக்கு அதை கொடு அப்படின்னு கேட்குறார் பெருமாள். தந்தேன் அப்படின்னு மகாபலி பெருமாளினுடைய திருக்கரத்தில் நீரை வார்க்கிறார். இங்கே அவர் கரத்தில் நீர் வார்த்தாரோ இல்லையோ, ஒரு துளி ஜலம் அவர் கையில் பட்ட உடனே பெருமாள் ஓங்கி வளர்ந்தார். அவ்வளோ பெரிய ரூபம் எடுத்துட்டார். எந்த அளவுக்கு பெரிய பெருமாளாக ஆனார் அப்படின்னா, அவரோட ஒரு திருவடி இந்த பூமி முழுக்க நிறைஞ்சுடுத்து. 2வது திருவடியை வைக்கிறதுக்கு இடம் பார்த்தார். அப்படியே வானத்தில் ஆகாசத்தை அளந்தார். திருவடி நீண்டு கொண்டே போகிறது. பிரம்மாவின் இருப்பிடமான சத்தியலோகம் வரை அவர் திருவடியால் அளந்துட்டார். அப்போது பெருமாளினுடைய திருவடி சத்தியலோகத்துக்கு வந்திருக்கேன்னு பிரம்மா என்ன பண்ணுறார், தன் கமண்டலத்தில் இருக்கிற ஜலத்தால் பெருமாள் திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணுறார். அந்த ஜலம்தான் இன்றளவும் பூமியில் கங்கையாக ஓடின்னு இருக்கா, பெருமாளினுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அவள். இப்படி இந்த பெருமாளை ஆண்டாள் இந்த இடத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிறா. இந்த பெருமாள் பொய் இல்லையோ சொன்னார். பிரம்மச்சாரின்னு பொய் சொல்லிண்டு பிரம்மச்சாரியாட்டம் வேஷம் போட்டுண்டு வந்து தான் மகாபலி கிட்ட யாச்சகம்னு கேட்டார். பொய் தானே சொன்னா. அப்புறம் எப்படி இங்கே பெருமாள் உத்தமன்னு ஆண்டாள் கொண்டாடுறா அப்படின்னா, மனுஷாளில் ஒரு 4 பிரிவுகள் இருக்குது. அவளுடைய கேரக்டரை பேஸ் பண்ணி பிரிக்கிறா. ஒன்று அதமன், இன்னொன்று அதமன், அதுக்கப்புறம் மத்தியமன், அதுக்கப்புறம் உத்தமன். அதமன்னா யார் அப்படின்னா, அடுத்தவாளை ஹிம்சை பண்ணாலும் பரவாயில்ல, நான் வாழ்ந்தே ஆகணும்னு இருக்காளே, அவளுக்கு பேர் அதமன். அதமன்னா யாருன்னா, நான் மட்டும் வாழ்ந்தா போரும்பா அப்படின்னு இருக்கா இல்லையா, அவளுக்கு அதமன்னு பேர். மத்தியமன்னா, நானும் வாழணும், என்னை சுற்றி இருக்கிறவாளும் வாழணும்னு நினைக்கிறவா மத்தியமன். உத்தமன் அப்படின்னா, நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்தவா வாழணும்னு நினைக்கிறவன் உத்தமன். இந்த பெருமாள் உத்தமன். ஏன்னா தேவர்களை காக்கும் பொருட்டு இந்த பெருமாள் வாமன ரூபம் எடுத்துட்டு யாச்சகம்னு போய் மகாபலி கிட்ட கையேந்தி நின்னாரே, ஜகத்தே அவனோடது, சர்வலோகேஸ்வரன் போய் யாச்சகம்னு கேட்கணுமா? இன்றளவும் யார்கிட்டையாவது போய் உபகாரம் உதவி வேணும்னு கேட்கறதுக்கு நமக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது. அந்த பெருமாள் யோசிக்கலை. தன்னை சேர்ந்தவர்களுக்காக எந்த அளவுக்கும் போகக்கூடியவன் அந்த பெருமாள். அதனால் அவனை உத்தமன்னு கொண்டாடுறா ஆண்டாள் இந்த இடத்துல.
அப்பேற்பட்ட அந்த பெருமாளினுடைய நாமாக்களை பாடுங்கோ அப்படிங்கிறா. அதனால தான் உத்தமன் பேர் பாடி அப்படிங்கிறா. அவன் பேரை பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால், நம்ம இந்த இருக்கோமே இந்த பாவை நோன்பு, இதை நன்னா பறைசாற்றி நீராடணும். பெருமாளினுடைய நாமாக்களை உரக்க சொல்லணும், கூச்சமே இல்லாமல் உரத்த குரலில் அவன் நாமாக்களை சொல்லி நாமும் இந்த மார்கழி நீராட்டத்தை தொடங்கணும் அப்படிங்கிறா. மார்கழி நீராடினால் என்னென்ன பலன்கள்னு இப்போ சொல்ல போகிறா. முதல்ல அதில் நீர்வளத்தை பற்றி சொல்கிறா. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து. தீங்கின்றி, யாருக்கும் எந்த தீமையும் விளையாத வண்ணம், வெள்ளமாகாமல் புயல்னு மாறாமல் மழையானது நின்று நிதானமாக எந்த தீமையும் விளையாத வண்ணம் பெய்யணும். அதனால் தீங்கின்றி நாடெல்லாம், ஒரு இடத்துல மழை ஒரு இடத்துல வறட்சின்னு இல்லாமல் எல்லா தேசங்கள்லேயும் மழை பொழியணும், நாடெங்கும். திங்கள் மும்மாரி பெய்து. திங்கள்னா மாதம் நம்மளுக்கு தெரியும், மும்மாரி மாதத்துக்கு 3 மழை, 10 நாளைக்கு ஒரு மழை 10 நாளைக்கு ஒரு மழைன்னு ஒரு அழகான இடைவெளியில் ஒரு மாதத்துக்கு 3 மழை நின்று நிதானமாக பேஞ்சுதுன்னா அந்த ஜலமும் பூமிக்குள்ளே நன்னா ஊறி நீரோட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் இப்பேற்பட்ட வளங்கள் கிடைக்கும், நீர் வளம் கிடைக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஓங்கு பெரும் செந்நெல் ஊடு கயலுகளை, நெற்கதிர்கள் எப்படி இருக்குது. இப்போ நிலவளத்தை பற்றி சொல்கிறா. ஓங்கி வளர்ந்துருக்கான் இந்த பெருமாள். எப்படி உயர வளர்ந்தாரோ அந்த மாதிரி இந்த நெற்கதிர்களும் ஓங்கி வளர்ந்துருக்கு. ஓங்கு பெரும் செந்நெல் அப்படிங்கிறா. வெறும் ஓங்கி மட்டும் இல்லை, நன்னா பெருத்தும் இருக்குது இந்த நெற்கதிர்கள். ஒன்று குண்டு குண்டாக இருக்கான் நெற்கதிர்கள் எல்லாம். ஓங்கு பெரும் செந்நெல் ஊடு கயலுகளை, இந்த பாத்தி ஓடுறது இல்லையா, தண்ணி ஜலம் ஓடுறது இல்லையா காவா, அந்த கால்வாயில் ஓடக்கூடிய மீன்கள் எல்லாம் துள்ளி குதிச்சு ஓடுறதான். ஏன் துள்ளி குதிச்சு ஓடணும், நீந்திண்டே போகலாமே அப்படின்னா, ஏன்னா இந்த நெற்கதிர்கள் எல்லாம் அவ்வளோ பெருத்திருக்கு, இடைவெளியே இல்லையா நடுவில் போகிறதுக்கு. அந்த மீன்களுக்கு நீஞ்சறதுக்கே இடைவெளி இல்லாமல் குதிச்சு துள்ளி போகிறது இந்த மீன்கள். அதனால் ஓங்கு பெரும் செந்நெல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. குவளை பூக்களுக்குள்ள வண்டுகள் படுத்துன்னு தூங்கின்னு இருக்கான். வண்டானது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும், பூ விட்டு பூ போய் தேன் எடுக்கணும். ஒரே பூலேயே திருப்தி அடைஞ்சு அது உள்ளே ஒரு வண்டு தூங்குமோ அப்படின்னா, அதுக்கு தேவையான அளவு தேன் அந்த ஒரு பூக்குள்ளேயே கிடச்சிடுது. அந்த தேனை பருகிட்டு அது உள்ளே தூங்குறது. இதுலேயும் கீழே இந்த மீன்கள் வேறு துள்ளி குதிச்சு ஓடுறது இல்லையா, அந்த நெற்கதிர்கள் ஒன்று ஆடுறது. அது இந்த வண்டுக்கு ஊஞ்சலாட்டி விடுற மாதிரி இருக்குது. நல்லா சுகமாக தூக்கம் வருது. அந்த புஷ்பத்துக்குள்ளேயே, அந்த குவளை பூக்களுக்குள்ளேயே தூங்குறது. இவ்வளோ அழகாக வர்ணிக்கிறா இல்லையா. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க. இப்போ பால் வளத்தை பற்றி சொல்கிறா. கண்ணனுடைய பசுக்கள் எல்லாம் அவ்வளோ பாலை பொழியக்கூடிய பசுக்கள். ஏன்னா கண்ணனுடைய கரஸ்பர்ஷம் பட்ட பசுக்கள், கண்ணனுடைய வேணுகானத்தை நித்தியமும் கேட்கிற ஒரு பாக்கியம் கொண்ட பசுக்கள். அதை கேட்டு 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 இந்த பசுக்கள் அப்படி பாலை பொழிஞ்சு தள்ளுமா. தேங்காதே புக்கிருந்து, இந்த இடையர்கள் எல்லாரும் அசரவே மாட்டா. இவ்வளோ பால் கறக்கிறதே நம்மளால் முடியுமான்லாம் யோசிக்காமல் அந்த மாட்டு கொட்டாய்க்குள்ளே புக்கிருந்து உள்ளே போய் சீர்த்த முலை பற்றி வாங்க. அந்த மாட்டினுடைய பெருத்த மடியை அப்படி கையால் தொட்டு இழுத்தா போகிறோம். குடம் நிறைக்கும் அப்படிங்கிறா. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். குடத்தை எத்தனை குடம் வச்சாலும் நிறைச்சி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கான் இந்த பசுக்கள். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு முடிக்கிறா. மேற் சொன்னவை எல்லாம் கிடைக்கும், கூடவே நீங்காத செல்வமும் கிடைக்குங்கிறா. என்ன நீங்காத செல்வம் அப்படின்னா, கிருஷ்ணானுபவம் தான், கிருஷ்ண கிருபை அது கிடைக்கும் அப்படிங்கிற ஆண்டாள். அவளுக்கு பிரதானம் அதுதான், எல்லாருக்கும் பிரதானம் அதுதானே. அதை நோக்கி தானே நீங்கள் வரணும்னு கூப்பிடுற ஆண்டாள். அதுக்காக தானே இந்த நோன்பே இருக்கா இவா எல்லாரும். யாராவது ஒருத்தர் ஆண்டாள்கிட்ட போய் என்னம்மா அப்படி நீங்காத செல்வத்தை உன் கண்ணன் கொடுப்பான் அப்படின்னு கேட்டால், அவள் அப்பா இவளுக்கு கற்றுக் கொடுத்த ஸ்ரீமத் பாகவத புராணத்துலேருந்து குச்சேலோபாக்கியானத்தை கட்டாயம் ஆண்டாள் சொல்லியிருப்போம். இந்த குச்சேலர் அப்படிங்கிறவருக்கு இயற்பெயர் சுதாமா தான். அவர் கண்ணனோட பால்ய நண்பன். சாந்திபனி முனிவருடைய ஆசிரமத்தில் தான் கண்ணன் குருகுலவாசம் பண்ணான். அப்போது கண்ணன் கூட படித்த சக மாணாக்கர் தான் இந்த சுதாமா. இவர் ஒரு அந்தனர் குலத்தை சேர்ந்தவர். அதனால் வேதமெல்லாம் நன்கு ஓதி உணர்ந்தவர் இவர். தர்ம நெறிப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கார். அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் நன்னா கடைபிடிக்கக்கூடியவர். தர்ம நெறிப்படி வாழ்கிறார் அவர்.
அவருக்கு இந்த ஆசைகள்னு எதுவுமே கிடையாது. பணம் வேணும், அது வேணும், வீடு வேணும், எந்த ஆசையுமே இல்லாத ஒரு துறவி மாதிரி தான் சுதாமா. இவரை குச்சேலர்னு கூப்பிடுறது வழக்கம். அது ஒரு காரண பெயர். ஏன்னா கு அப்படின்னா கிழிஞ்ச, சேலை அப்படின்னா வஸ்திரம். இவரோட வஸ்திரம் கிழிஞ்சே இருக்குமா, அதனால் அவருக்கு குச்சேலன்னே பேர் வந்துடுத்து. கிழிந்த ஆடை, கந்தல் ஆடை அப்படிங்கிறதுனால. இப்படி சுதாமாக்கு திருமணமும் ஆச்சு. அவரோட மனைவியின் பெயர் க்ஷுத்ஷாமா அப்படின்னு சொல்கிறது ஸ்ரீமத் பாகவத புராணம். இதுவும் ஒரு காரண பெயர் தான். சுக்கர் சொல்கிறார், அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியே அந்த அவரோட மனைவியும் இருந்தாலாம். க்ஷுத்ஷாமானா என்ன அர்த்தம்னா பசியால் வாடியவள்னு அர்த்தம். அவ்வளோ தரித்திரம், பசியிலேயே வாடுறா. பல நாட்களாக அவளுக்கு ஆகாரம் கிடையாது, கிழிந்த ஆடை. ஆனால் ஒருத்தர் இப்படி இருந்தும் எனக்கு இருக்கிறது போகிறோம், எது இருக்கோ அது பகவான் அனுகிரகம்னு வாழ்ந்தார் அப்படின்னா, கண்ணனுடைய நண்பனாக ஒருத்தர் இருக்காருனாலே நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, அவளோட தகுதி எப்பேற்பட்டதாக இருக்கும். இதுதான் தகுதி. அந்த மனசு தான் கண்ணன் பார்க்கக்கூடிய ஒரே தகுதி. ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிறதுனா மனசோட ஸ்டேட்டஸை தான் கண்ணன் பார்க்குறான். அப்படி ரொம்ப உத்தமனாக இருக்கார் அந்த சுதாமா. ஒரு சமயம் அவரோட மனைவி சுதாமாட்ட வந்து ரொம்ப நொந்து போனவளா, உடம்புல வலுவே இல்லாத நிலையில் வந்து சொல்கிறா, சுவாமி நமக்கே இந்த தலையெழுத்தா, இவ்வளோ கஷ்டப்படணுமா நம்ம? இத்தனை நாள் நான் உங்ககிட்ட இதை சொல்லலை, இப்போவும் நான் இதை சொல்கிறது சரியா தப்பான்னு தெரியல. ஒரே ஒரு வாட்டி அந்த கண்ணனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்களேன், அந்த கண்ணனை போய் சேவிங்களேன், உங்கள் நிலைமையை எடுத்து சொல்லுங்களேன் அவன்கிட்ட. உங்களுக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, வெறுமை போய் கண்ணனை பார்த்துட்டு வாங்கோ. உங்கள் நிலைமையை பார்த்தாலே அவனே புரிஞ்சுப்பான் அவங்களுடைய கஷ்டம் எப்பேற்பட்டதுன்னு. ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும், ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல கூட அவோ கண்ணன் உங்கள் நண்பனாச்சே, சகா ஆச்சே அப்படின்னு சொல்லலை. சகா சாக்ஷாத் ஸ்ரீயப்பதிஹி அப்படிங்கிறா. அவன் வெறும் நண்பன் இல்லை, உங்கள் நண்பனோட மனைவி தான் சாக்ஷாத் அந்த மகாலட்சுமி. தன் பக்தர்களுக்கு அஷ்டைஸ்வரியங்களையும் அருள் பாலிக்கக்கூடிய கருணை கொண்டவள் அவள். அப்பேற்பட்ட கண்ணன் அல்லவோ அவன். அவனை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்களேன் அப்படின்னு கேட்குறா. சுதாமாக்கு சங்கடமாக இருக்குது. இப்படி ஒரு உதவின்னு கேட்டு போகிறதா அவனை பார்க்கறதுக்கு? ஒரு ஃப்ரெண்டுன்னு இருக்கான், நல்ல நிலைமையில் இருக்கான்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமா, அது தப்பு இல்லையோ அப்படின்னு யோசிக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்குது. அவருக்கு இன்னொரு பக்கம் தோன்றுறது, ரொம்ப வருஷங்கள் ஓடிப்போச்சு, அந்த கண்ணனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இதை ஒரு சாக்காக வச்சுண்டாவது அவனை போய் பார்த்துட்டு வரலாமே, என் நண்பனை பார்க்கணும் எனக்குன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு தோன்றுறது அவருக்கு. மனைவி சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் கண்ணனை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு அவரும் முடிவு பண்ணுறார். போயிடலாம், கிளம்பலாம், துவாரகைக்கு போகலாம் அப்படின்னு. அப்போது மனைவி கிட்ட கேட்குறார், எவ்வளோ வருஷத்துக்கு கழித்து அவனை பார்க்க போகிறேன், அவனுக்கு ஏதாவது கொண்டு காணிக்கைன்னு கொடுக்க வேண்டாமா, ஏதாவது கொடு எனக்குன்னு கேட்குறார். அவள் பாவம் பக்கத்தாத்துல எதிராத்துலன்னு ஒரு 4 ஆற்றுக்கெல்லாம் போய் அவள் வாங்கிட்டு வரா. மொத்தமாக அவளுக்கு கிடச்ச அவள் எவ்வளோ அப்படின்னா 4 கைப்பிடி அவள் தான் கிடச்சிது. அந்த 4 கைப்பிடி அவளையும் ஒரு பழைய துணியில் மூட்டை கட்டி சுதாமா கிட்ட கொடுக்குறா. இந்த அவளை எடுத்துகிட்டு போங்கோ, போய் கண்ணனை பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு. அவளை கையில் வாங்கிட்டார். துவாரகையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். மனசில் ஒரே குழப்பம் அவருக்கு. அந்த கண்ணனுக்கு நம்மளை போய் ஞாபகம் இருக்குமா? அவன் எப்பேற்பட்டவன், துவாரகைக்கே அரசனாக இருக்கான். அவன் எங்கே, நான் எங்கே அப்படின்னு யோசிக்கிறார். என்னெல்லாம் ஞாபகம் இருக்குமா? அப்படியே அவனுக்கு ஒரு வேளை என்ன ஞாபகம் இருந்தாலும் என் கூட பேசுகிற அளவுக்கெல்லாம் அவனுக்கு அவகாசம் இருக்குமா அப்படின்னெல்லாம் யோசிச்சுட்டு பலவாறு எண்ணங்கள் தோன்றது. போகிறார், துவாரகை அடைஞ்சிட்டார். துவாரகையில் மொத்தம் 4 மதில்கள் இருக்குது, கோட்டை மதில்கள். அந்த 4 கோட்டை மதில்களையும் தாண்டி உள்ளே போகிறார். போனால் பெரிய பெரிய மாளிகைகள், பிரம்மாண்டமாக இருக்குது எல்லா மாளிகைகளும். அந்த மாளிகைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய மாளிகை, அதில் தான் கண்ணனும் ருக்மிணியும் வசிக்கிறா. அந்த கண்ணனுடைய அந்த மாளிகைக்குள்ளே நுழைய போகிறார் சுதாமா. அப்போது அவருக்கு எப்படி இருக்குது மனசில் அப்படின்னா, வைகுண்டத்துக்குள்ளேயே நுழையிற மாதிரி ஒரு ஆனந்த அனுபவம் ஏற்படுறது. கண்ணன் இருக்கிற இடமாச்சே, வைகுண்டம் வேற, கண்ணன் இருக்கிற இடம் வேறையா? பகவான் எங்கே இருந்தாலும் அது வைகுண்டம் தான். அதனால் அந்த அந்த இடத்துக்குள்ளே நுழையறச்சவே அவருக்கு தோன்றதான் அந்த வைகுண்ட அனுபவம், ஆனந்த அனுபவம் எப்படி இருக்குமோ அதை உணர்றார் சுதாமா. சுதாமா பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடியே கண்ணன் இவரை பார்த்துட்டான் தூரேந்து. ஆஹா, என் நண்பன் வந்திருக்கான் என்னை தேடின்னு உடனே அவனுடைய தங்க சிம்மாசனத்துலேருந்து எழுந்துட்டான் கண்ணன். எழுந்து இவரை நோக்கி ஓடி வரான். அதாவது பெருமாளை நம்ம பார்க்கணுங்கிறது இல்லை, பெருமாள் நம்மளை பார்த்தாலே போகிறோம். நம்மள நிறைய பேர் திருப்பதிக்கு போகிறோம், பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும்.
ரொம்ப ஆசையாக பெருமாள் சேவிக்க போவோம். கால் கடுக்க அந்த க்யூவில் நிற்போம். 4 மணி நாழி ஆனாலும் 5 மணி நாழி ஆனாலும் எவ்வளோ மணி நாழி ஆனாலும் சரி, இன்றைக்கி அந்த பெருமாளை சேவிச்சே தீர்றது அப்படின்னு அவன் மேலே அவ்வளோ ஆசை இல்லையா? அந்த க்யூவில் நின்று கடைசியில் அந்த கருடாழ்வார் சன்னதியை தாண்டி அந்த துவாரபாலகாவை தாண்டி அங்கே திரும்புகிற சமயத்தில் நினச்சுட்டே போவோம், பெருமாளே கண்ணில் ஜலம் வந்துடக்கூடாது, உன்னை சேவிக்கிறதே அந்த ஒரு 2 செகண்ட் தான் அங்கே சேவையே ஆகும், பிடிச்சி தள்ளிடுவா அதுக்குள்ளே நம்மளை. அந்த 2 செகண்ட்லேயும் ஜலம் வந்துடக்கூடாது கோவிந்தா, உன்னை கண்ணார சேவிக்கணும்டாப்பான்னு நினைப்போம். அதை மீறியும் அந்த ஆனந்த அனுபவம் இத்தனை நாடி நின்று அவனை சேவிக்கிற சமயத்தில் அது திருமலையாக தோணும், அது நமக்கு வைகுண்டமாக தான் தோணும். அந்த பெருமாளை பார்க்குற சமயத்தில் நம்மள அறியாமல் நம்ம கண்கள்லேருந்து அந்த ஜலம் வரும். இது பல பேர் உணர்ந்திருப்பீங்க. அச்சோ இப்படி உன்னை சேவிக்கிற சமயத்துக்கும் இந்த ஜலம் வந்து கண்ணை மறைச்சுட்டேன்னு தோணும். ஆனால் அந்த ஜலம் நம்ம அவனுக்கு பண்ணக்கூடிய திருமஞ்சனம், ஆத்மார்த்தமாக நம்ம மனசுலேருந்து அந்த பெருமாள் மேலே நமக்கு இருக்கிற பிரேமம் அது இல்லையா? அப்போது ஒருவேளை இப்படி கண்லேருந்து ஜலம் வந்து அவனை சேவிக்க முடியாமல் போனாலும் சரி, இல்லை யாரோ நம்மளை தள்ளி ஒழுங்காக நம்மளுக்கு சேவை ஆகலைனாலும் சரி, மனசில் கஷ்டமே பட வேண்டாம். அந்த பெருமாள் நம்மளை பார்த்துட்டான், அவனுக்கு தெரியும் நம்ம வந்தது, வேறு யாருக்கு தெரியணும், அவன் பார்த்துட்டானே அது போகிறோம் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த இடத்துல சுதாமா கண்ணனை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்ணன் சுதாமாவை பார்த்துட்டான். தன்னோட தங்க சிம்மாசனத்துலேருந்து எழுந்து ஓடி வரான் கண்ணன். ஓடி வந்தவன் சுதாமா அப்படின்னு அவனை இறுக்கி கட்டின்ட்டான். அவருக்கு எப்படி இருக்கும், இந்த கண்ணன் பேசுவானா, நம்மளை ஞாபகம் வச்சுட்டுருப்பானான்னு நினச்சவர் கண்ணன் அப்படி தழுவிண்டு, என்ன ஞாபகம் இருக்காடா அவனுக்கு அப்படின்னு கண்ணன் கேட்குறான் அவர்கிட்ட. எவ்வளோ ஒரு சௌலபியம், அவனோட வினயம் தான் என்ன. இந்த சுதாமா சரித்திரம் பூரா பணம் காசெல்லாம் கண்ணன் கொடுப்பாங்கிறதெல்லாம் இல்லை. முக்கியமான விஷயம் கண்ணன் நம்மளுக்கு இங்கே சொல்லுறது என்னென்னா கர்ட்டசி. ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு மனுஷன் இருக்கிறச்சே எப்படி நடந்துக்கணும், ஒரு மனுஷன் இல்லாதப்போ எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் பெருமாள் இந்த இடத்துல சொல்லிட்டு வர்றார். கிளாஸோட பழகிறதுனா என்ன அப்படின்னு பெருமாள் இங்கே காட்டுறார் நமக்கு. எல்லாம் கிடச்சிடுத்துன்னா எல்லாம் கிடச்சிடுத்துன்னு ஆடக்கூடாது. மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் வினயம், தன்னடக்கம், ஹியூமிலிட்டி. அதெல்லாம் பெருமாள் இங்கே பறைசாற்றி காட்டுறான் இந்த குச்சேலோபாக்கியானத்தில். அப்படி அவரை தழுவிண்டு அவரை அழைச்சிட்டு போய் ஆசனத்தில் அமர வச்சு, ஒரு அந்தனர் வந்திருக்கார், வேதம் ஓதக்கூடிய அந்தனர் வந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு பண்ண வேண்டிய அத்தனை பணிவிடைகளையும் கண்ணன் பண்ணுறான், மரியாதையை பண்ணுறான். அவருக்கு பாத பூஜை பண்ணி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை அவர் திருவடிக்கு அந்த அபிஷேகம் பண்ண அந்த ஜலத்தை பெருமாள் தன் சிரசில் புரோக்ஷணம் பண்ணிட்டான். இப்படி அவருக்கு எல்லா தீபம் காட்டி தூபம் காட்டி எல்லாத்தையும் அவருக்கு எல்லா சகலவிதமான மரியாதைகளையும் பண்ணி பக்கத்தில் ருக்மிணி நின்றுருக்கா கண்ணன் பக்கத்தில். அந்த தாயார் கையில் சாமரத்தை கொடுத்து சுதாமாவுக்கு வீச சொல்கிறான், விசிற சொல்கிறான் கண்ணன். அஷ்டைஸ்வரியங்களையும் அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி பக்கத்தில் நின்றுண்டு சுதாமாவுக்கு சாமரம் வீசுறா. இதெல்லாம் எதனால அப்படின்னா, போருங்கிற அந்த மனசு, சுதாமாவோட மனசு எதையுமே எதிர்பார்க்காத நிர்மலமான பக்தி. அந்த பக்திக்கு பகவான் அடிமை. அதனால் இதெல்லா மரியாதைகளையும் பண்ணி அவரை ஆஸ்வாசப்படுத்திட்டு தான் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தில் தான் அவரை அமர வச்சு பாத பூஜையெல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ கண்ணன் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துண்டு அவரோட கரங்களை பற்றிண்டு, சுதாமா நன்னா இருக்கியா, நான் 64 நாட்களில் 64 ஆயக்கலைகளையும் கற்றுண்டு சாந்திபனி ஆசிரமத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன். அதுக்கு மேலே நான் அங்கே இல்லை. அதனால் உன்னை பற்றின எந்த விஷயமும் எனக்கு அதுக்கப்புறம் தெரியாது. உனக்கு குருகுல வாசம் நன்னா பூர்த்தியாச்சா, உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுதா, வேதாத்தியானம் எல்லாம் பண்ணின்னு இருக்கியா, தர்ம நெறிப்படி வாழறியா, நம்ம குருவை ஞாபகம் வச்சுன்னு இருக்கியா அப்படின்னு எல்லாம் கண்ணன் கேட்க ஆரம்பிக்கிறான். பழசெல்லாம் பேசுகிறான். ஒரு 2 பழைய நண்பர்கள் சந்திச்சுக்கிறா, சத்தான விஷயங்களை பேசுகிறா. இப்படி பலவாறு பேசின்னு இருக்கிறச்சே கண்ணன் ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து சுதாமாட்ட கேட்குறான். சுதாமா உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு சமயம் நம்ம சாந்தீபனி முனிவர் ஆசிரமத்தில் இருக்கிறச்சே குரு பத்னி, அந்த குருவுடைய மனைவி நம்மக்கிட்ட விறகுலாம் எடுத்துட்டு வான்னு காட்டுக்கு அமிச்சா. நம்ம எல்லாருமே விறகு சேமிச்சுட்டு வரலான்னு காட்டுக்குள்ளே போனோம். அப்போது அது அகாலமாக மாறிடுத்து. சந்தியா பொழுது டக்குன்னு சூரியன் அஸ்தமிச்சுடவே இருட்டி போயிடுத்து, வெளிச்சம் இல்லை, மழை வேற பிடிச்சுன்றது. அப்படி ஒரு மழை. போனவா எல்லாம் சின்ன சின்ன பசங்க, வெள்ளம் எப்படி வருதுன்னு அவளுக்கு தெரியல. மழையில் நன்னா மாட்டினுட்டா, இருட்டு வேற, எங்கே கால் வச்சாலும் ஜலமாக இருக்குது, வழுக்கிறது கண்ணும் தெரியலை. எல்லாரும் கார்த்தால விடியற வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயுமா ஒருத்தர் கையை பிடிச்சிண்டு பத்திரமா இருக்கா. ஆனால் காட்டுக்குள்ளேயே தான் இருக்கா, வெளியில் வரத்துக்கு அவளுக்கு தெரியல. கடைசியில் பொழுது விடியறது.
சாந்தீபனி முனிவருக்கு தெரிய வருது பசங்க யாருமே ஆசிரமத்துக்கு இன்னும் வரலையேன்னு. அப்போது அவரோட பத்னி சொல்கிறா, இந்த மாதிரி விறகு எடுத்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சேன், காணோம் அப்படின்னு. இவர் உடனே காட்டுக்கு ஓடி வரார். பொழுது விடிஞ்ச உடனே சாந்தீபனி முனிவர் வந்து பார்த்தா இந்த பசங்க அத்தனையும் மழையில் சொட்ட சொட்ட நனைஞ்சு ஒன்றோட ஒன்று குளிர் ஜுரம் வந்து நடுங்கின்னு இருக்கு. அதை பார்த்த சாந்தீபனி முனிவருக்கு மனசு கஷ்டமாக இருது, கூடவே தோன்றுறது, எப்பேற்பட்ட குரு பக்தி உங்களுக்கு, உங்கள் கஷ்டத்தை பற்றி யோசிக்காமல் குரு கைங்கரியம் முக்கியம்னு இப்படி எனக்காக வந்து காட்டில் விறகு சேமிச்சுன்னு இப்படி கஷ்டப்பட்டாலே உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் படித்த வித்தியை கை கொடுக்கும், பலன் கொடுக்கும், நீங்கள் கற்ற வேதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு இவா எல்லாரையும் ஆசீர்வதிச்சார் குரு. அது ஞாபகம் இருக்கா சுதாமா அப்படின்னு கண்ணன் கேட்குறான். அந்த குருவினுடைய ஆசீர்வாதம் தான் சுதாமா இன்னைக்கு நான் இப்படி துவாரகைக்கு சக்கரவர்த்தியாக இருக்கேன், ராஜாவாக இருக்கேன் அப்படிங்கிறான் கண்ணன். திருப்பியும் இந்த இடத்துல குரு மேலே நமக்கு இருக்க வேண்டிய பக்தி, மரியாதை, நன்றி, விஸ்வாசம், இதை பற்றி பெருமாள் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்கிறார். அந்த குரு கிருப்பை சுதாமா, இதெல்லாம் அந்த குரு கிருப்பை. எல்லாரும் சொல்கிறா நான் 64 நாளில் 64 ஆய கலைகளையும் கற்றுன்ட்டேன் அப்படின்னு. அது குரு போட்ட பிச்சை, அவர் கருணையால் நடந்தது, என்னால் ஆனதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சர்வலோகேஸ்வரனான கண்ணன் இந்த இடத்துல சொல்கிறான். அப்படின்னா குருவினுடைய மகிமை தான் என்ன, குருவுக்கு நம்ம செலுத்த வேண்டிய நன்றி கடன் தான் என்ன, இதெல்லாம் இங்கே பெருமாள் சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் சொல்லி கேட்குறாரு, நீ சொல்லு சுதாமா, நீ எப்படி இருக்க, நன்னா இருக்கியா அப்படின்னு கேட்குறார். தரித்திரத்தில் இருக்கார், கந்தல் ஆடை உடுத்தின்னு இருக்கார், பல நாளாக பட்னி, இருக்கிறதுக்கு வீடு கூட ஒழுங்காகவே இல்லை. இப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிற சுதாமா பதில் சொல்கிறார், எனக்கு என்ன கிருஷ்ணா நலக்குறைச்சல், உன்ன மாதிரி ஒருத்தன் கூட குருகுல வாசம் பண்ணனே, எனக்கு என்ன குறை. முதல்ல சுதாமா தான் இங்கே சொல்லியிருக்கார் போல் இருக்கு, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான்னு. இத்தனை குறைகள் இருந்தும் கம்ப்ளைண்ட் பண்ணல, அது இல்லை கண்ணா, இது இல்லை கண்ணா, அது வேணும் கண்ணா, நீ கிடச்சியே கண்ணா, எனக்கு எனக்கு என்ன குறைன்னு கேட்குறார். அப்படின்னா ஆண்டாள் சொல்கிற நீங்காத செல்வம் இவன் தான். அது சுதாமாவுக்கும் புரிஞ்சிருக்கு, பாகவதத்தை நன்னா கேட்ட ஆண்டாளும் தெரிஞ்சுட்டுருக்கா. அந்த ரசத்தை தான் நம்மளுக்கும் இந்த பாசுரத்தின் மூலம் தாயார் சொல்கிறா. இப்படியாக கண்ணனும் சுதாமாவும் மாறி மாறி பேசிக்கிறா. அப்போ கண்ணன் கேட்குறான், அதெல்லாம் இருக்கட்டும், இத்தனை வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்திருக்கியே, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறான் கண்ணன். சுதாமா வாயே திறக்கலை, பேசாமல் இருக்கார். கண்ணன் புரிஞ்சுன்ட்டான் இவர் ஏதோ சங்கோஜப்படுறாருன்னு. உடனே சொல்கிறான், எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறதெல்லாம் இல்லை சுதாமா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், எனக்கு ஒரு இலையோ புஷ்பமோ ஒரு பழமோ அல்லது வெறும் ஜலமோ எது கொடுத்தாலும் பரவாயில்ல, உள்ளன்போடு எனக்கு யார் என்ன கொடுத்தாலும் ஆத்மார்த்தமாக அதை நான் ஏற்றுப்பேன் சுதாமா, சொல்லி நீ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். இவர் அப்பவும் வாயே திறக்கலை. இவருக்கு கஷ்டமாக இருக்குது அந்த அவலை எடுத்து கண்ணன்ட்ட கொடுக்கறதுக்கு. கண்ணன் உரிமையோட, இது என்ன இங்கே ஒரு மூட்டை தெரியறது, இது எனக்காக கொண்டு வந்தது தானே அப்படின்னு வெடுக்குன்னு பிடுங்கினான். அதை திறந்தா அவள். அதை பார்த்த கண்ணன் சொல்கிறான், ஆஹா அவள் எடுத்துன்னு வந்திருக்கியா, இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அவள் தான் சுதாமா அப்படிங்கிறான். எவ்வளோ அழகாக பழகிறான்ல, எவ்வளோ ஒரு அவனோட நடத்தையில் ஒரு கிளாஸ் இருக்குது இல்லையா. யாராவது ஒருத்தர் ஏதாவது எடுத்துன்னு வந்தால், ஐயோ இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லாமல் அவள் என்ன கொடுக்குறாளோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு நான் கொடுத்தவா மனசு எவ்வளோ சந்தோஷப்படும். இப்படி கண்ணன் அந்த அவலை எடுத்து ஒரு பிடி வாயில் போட்டுட்டான். அடுத்தபடி அவளை அள்ளினா தாயார் தடுத்துட்டா. தாயார் சொல்கிறா, கிருபை பண்ணணும்னு ஒரு பிடி அவலை எடுத்து வாயில் போட்டுண்டலே, ஒரு பிடியிலேயே நீங்கள் திருப்தி ஆயிட்டேங்கோ. திருப்தி ஆனதுனால அவருக்கு இகம் பரம் எல்லாத்துக்கும் தேவையான செல்வம் கிடச்சுடுத்து. 2வது பிடி அவளையும் நீங்கள் வாயில் போட்டுண்டேங்கன்னா எப்படி தோணும் தெரியுமா பார்க்குறவாளுக்கு. ஒரு பிடி அவலில் கண்ணன் திருப்தி அடையலை, 2 பிடி அவல் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் சுதாமாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்தான்னுலோ சொல்லுவா. அது உங்கள் பெருமைக்கு இழுக்காச்சே. உங்கள் பக்தனுக்கு நீங்கள் கிருபை பண்ணுறதுக்கு அந்த ஒரு பிடி போராதா? முன்னாடி தானே சொன்னீங்கோ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு. ஒரு பூவோ அல்லது ஒரு பழமோ அல்லது ஜலமோ ஏதோ ஒன்று போரும்னு சொன்னேளே. இப்போ 2வது பிடி அவல் போட்டுண்டா நீங்கள் சொன்னதுக்கு நீங்களே முரண்பாடாக நடந்துக்கிற மாதிரி ஆயிடாதா? உங்கள் பக்தாளுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பிடி அவல் போரும், இன்னொரு பிடி வேண்டாம். இங்கே ரசமாக இன்னொரு விளக்கமும் சொல்கிறது உண்டு. ஒரு பிடி அவளுக்கு எல்லாம் கிடச்சுடுத்து, 2வது பிடி போட்டுண்டேங்கன்னா அதுக்கும் சுதாமாவுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்கணுமே. அதுக்கு கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு சுதாமாவுக்கு. 2வது பிடி அவள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செல்வத்துக்கு அதிபதியான நானே சுதாமாவோடு அவர் ஆற்றுக்கு தான் போயாகணும் அப்படின்னு லக்ஷ்மி அவரை தடுத்துட்டா, ருக்மிணி அவரை தடுத்துட்டா. இது எதுவும் சுதாமாவுக்கு பாவம் தெரியாது. விடிய விடிய கண்ணனோட எல்லா கதைகளும் பேசி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே உறங்கி
அவருக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இப்படி கண்ணனை பார்த்து கண்ணனோட பேசி பழகி குதூகலிச்சதெல்லாம் நினச்சிக்கிறார். அடுத்த நாள் பொழுது விடியறது. சுதாமா கிளம்பி தன்னோட இருப்பிடத்துக்கு பயணமாகிறார். அப்போது திருப்பியும் கண்ணன் ஒரு அந்தனருக்கு என்னென்ன மரியாதைகளை செலுத்தணுமோ எல்லாத்தையும் செலுத்தி சுதாமாவை வழி அனுப்பி வைக்கிறான். இப்போ வரைக்கும் சுதாமா வாயை திறந்து கண்ணா பொருள் வேண்டி வந்தண்டான்னு சொல்லலை. கண்ணனும் என்னை தேடி வந்திருக்கியடா என்ன வேணும்னு ஒரு வார்த்தை கூட இங்கே கேட்கல. கண்ணன் கேட்டிருக்கலாமே, இவ்வளோ தூரம் வந்திருக்க என்னடா வேணும் அப்படின்னு கேட்டிருக்கலாமே சுதாமாவை. பாவம் ஏன் கேட்கல? சுதாமாவுக்கு தான் சங்கோஜம், கேட்க கஷ்டமாக இருக்குது. கண்ணனாவது கேட்டிருக்கலாமே அப்படின்னா கேட்டு கொடுக்கக்கூடியவன் இல்லை அவன். யாராவது ஒருத்தர் கேட்காம கூட அவன் மனசில் என்ன குறைகள் இருக்கோ அதை ஆராய்ந்து அருளேலோர் என்பா வாங்கிறாள்யா ஆண்டாள், ஆராய்ந்து அருள் புரியக்கூடியவன் அவன். அவன் ஏன் கேட்கணும்? அவன் கேட்கல. சுதாமா கிளம்பி போகிறார். மனசு பூரா நினச்சிக்கிறார், ஆஹா என்ன மாதிரி ஒரு நாள் இது, என் ஜென்மத்தில் நான் இந்த நாளை மறக்க மாட்டேனே. எப்பேற்பட்ட ஆனந்த அனுபவம் எனக்கு. என் கண்ணனை பார்த்தேன், என் கண்ணனோட பேசினேன். அவன் என்கிட்ட எவ்வளோ அழகாக பேசினான், எவ்வளோ மரியாதையாக நான் நடத்தினான். வேதம் பயின்றவர்கள்கிட்ட அந்த கண்ணனுக்கு தான் எவ்வளவு மரியாதை அப்படின்னு நினச்சி 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 பூரிச்சு போகிறார். இந்த கண்ணனுக்கு நான் என்ன கைமாறு பண்ணுவேனோ அப்படின்னு எல்லாம் நினச்சிண்டு பலவாறு எண்ணங்கள் தோன்ற நடந்துட்டே வரார். அவரோட இருக்கிற அந்த வீதிக்கு வந்துட்டார். இப்படி நிமிர்ந்து பார்த்தா பிரம்மாண்டமான மாளிகை. இது என்னடா இது, நம்பா இருந்த இடத்துல இப்போ ஏற்பட்ட பெரிய மாளிகை இருக்கே. ஒருவேளை யாராவது கடன்காரா வந்து நீ வாங்கின கடனுக்கு உன்னோட வீட்டை ஜப்தி பண்ணியாச்சுன்னு சுக்ஷாமாவையெல்லாம் வெளியில் துரத்திட்டோ இந்த ஆற்றை எடுத்துட்டாலோ அவள் தான் இப்படி வீடு கட்டி இங்கே வாழ்ந்துட்டுருக்காளோன்னெல்லாம் இவருக்கு தோன்றுறது. உள்ளேந்து பல பணியாட்கள் வெளில ஓடி வரா. வந்து வாங்கோ வாங்கோ சுவாமி உள்ளே வாங்கோன்னு இவர் ஆஷன் போகிறா. இவருக்கு ஒன்றுமே புரியல. யார் இவா, இத்தனை பணியாட்கள் இருக்காளே, உள்ளே இருக்கிற அந்த பணிப்பெண்கள் கூட அவ்வளவு ஸ்வர்ண ஆபரணங்கள் எல்லாம் போட்டுருக்கா. மேலே விமானங்கள்லாம் பறக்கிறது இவாத்துக்கு மேலே. இவருக்கு இது நம்ம பூலோகத்தில் தான் இருக்கோமானே சந்தேகமாக இருக்குது. போனால் பல தடாகங்கள் பொய்கைகள்னு எல்லாம் ஆற்றுக்குள்ளேயே இருக்குது. அதெல்லாம் தாண்டி உள்ளே போகிறார். போனால் அங்கேருந்து எதிர சுக்ஷாமா ஓடி வரா. அப்படி பார்த்தா கதவை திறந்துட்டு மகாலட்சுமியானவள் வெளியில் வர மாதிரி இருக்கான். சுக்ஷாமாவை பார்க்கறதுக்கு சர்வாலங்கார பூஷித்தையா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்காவோ. ஓடி வந்தவள் சுதாமாவை கட்டின்ட்டா. எதுக்கு கட்டின்டா? இவ்வளோ பணங்காசு சம்பாரித்து கொண்டு வந்துட்டார் ஆத்துக்கார் அப்படின்னு சந்தோஷத்தில் கட்டிண்டாளா அப்படின்னா இல்லை. சுக்ஷாமாவுக்கு நன்னா தெரியும் கிருஷ்ணனை சேவிக்க போயிருக்கார். கண்ணன் குணம் அவளுக்கு நன்னா தெரியும். கண்ணன் தன் ஆத்துக்காரை நன்னா தழுவின்றிருப்பான், அணைச்சுன்றிருப்பான் அப்படின்னு அவளுக்கு தெரியும். கண்ணனுடைய தேகத்தோட அந்த ஸ்பர்ஷம் சுதாமா மேலே பட்டுதே, அது நமக்கும் கிடைக்கணும்னு தன் ஆத்துக்காரை கட்டிக்கிறா சுக்ஷாமா. இப்போ சுதாமா ஆற்றை சுற்றி சுற்றி பார்க்குறாரு. இது வீடா இல்லை இந்திரலோகமானே தெரியாத அளவுக்கு வீடு மாறி போயிருக்கு. அவள் ஆற்றுல தூண்கள் எல்லாம் ரத்னங்களால் பண்ணியிருக்கான். முத்துச்சரங்களில் ஸ்க்ரீன் இருக்குது. அவாத்து ஃபர்னிச்சர் எல்லாம் தங்கத்தால் பண்ணியிருக்கா. செவரெல்லாம் கல்லோ மண்ணோ இல்லை செங்கலோ அதில் ஆனதில்லை. சுவர்கள் எல்லாம் ஸ்படிகங்களாலும் மரகதத்தாலும் இருக்குது. அதில் ரத்னங்களை கொண்டு தீபங்கள் ஏற்றி வச்சுருக்காளாம். எந்த பக்கம் திரும்பினாலும் தனம் தானியம்னு வீடே லக்ஷ்மி கட்டாட்சமாக இருக்குது. அப்போது சுதாமா யோசிக்கிறார், இது அத்தனையும் எப்படி வந்தது? இது கிருஷ்ண கிருப்பை இல்லையோ, வேறு எதுவும் இல்லை, கிருஷ்ண கிருப்பை கிருஷ்ண கிருப்பைன்னு நினைக்கிறார். கண்ணா உனக்கு நான் என்னடா கைமாறு பண்ணுவேன்னு நினச்சி நினச்சி பூரிச்சு போகிறார் சுதாமா. அப்போது அவர் மனசில் இன்னொரு எண்ணமும் தோன்றுறது. ஒருவேளை எல்லாரும் நினைப்பாளே, இப்படி கண்ணன் ஒன்றும் எல்லா பக்தர்களுக்கும் எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி உடனே தெரியலையே, சுதாமாவுக்கு கிடச்சிது, எல்லாருக்கும் இப்படியா வாரி வழங்கின்னு இருக்கான் அப்படின்னு நினைப்பாளே அப்படின்னா சுதாமாவே அதுக்கும் பதில் சொல்கிறார். பெருமாள் கொடுத்தாலும் அனுகிரகம், கொடுக்கலனாலும் அனுகிரகம். ஒருவேளை பெருமாள் கஷ்டப்படுத்துகிறான், எதுவுமே கொடுக்காம நம்மளை காக்க வைக்கிறான் அப்படின்னா இன்னும் நமக்கு அந்த பக்குவம் வரலன்னு காக்க வைக்கிறான். இந்த சுதாமா எதுவுமே இல்லாதப்பவும் அவர் மனசில் ஓடின்னு இருந்த எண்ணம் என்னென்னா, பணம் காசுன்னு எல்லாத்தையும் பெருமாள் கொடுத்துட்டா பெருமாள் மேலே பக்தியோ ஈடுபாடோ குறைஞ்சுடுமே, அது நடக்கக்கூடாதுன்னு அனுகிரகம் தான் பண்ணியிருக்கார் நம்மளுக்கு எதையும் கொடுக்காம அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தவர் இந்த சுதாமா. அந்த எண்ணம் தான் நமக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சுதாமா சொல்கிறார். ஒருவேளை நம்மளுக்கு எல்லாம் தாமதப்படுறது அப்படின்னா பக்தியானது நம்மளுக்கு வளரணும். சங்கடம்னு இருக்கிறச்சே நிறைய பெருமாளை யோசிக்கிறோம் இல்லையா, பெருமாளை பற்றி சிந்தனை பண்ணுறோம் இல்லையா. சந்தோஷமாக இருக்கிறச்சே நினைக்கிறத விட நிறைய பேர் சங்கடத்தில் தான் பெருமாளை நிறைய நினைக்கிறோம். அதனால் பெருமாள் அந்த பக்குவம் வர வரைக்கும் இந்த கஷ்டங்களை ஏற்றுக்கோங்கன்னு கொடுக்குறார். இன்னொன்று நம்ம கர்மா. அதனால் பெருமாளை என்ன பண்ணாலும் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது அனுகிரகம்தான். அவன்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஆண்டாள் கேட்ட விஷயம்,
உன்னையே எங்களுக்கு கொடுத்துரு கிருஷ்ணான்னு கேட்டால் அது ரொம்ப சாமர்த்தியமான பிரார்த்தனையாக இருக்கும். அவனுள்ள எல்லாமே அடக்கும். அதனால் சுதாமா சரித்திரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுதான். போருங்கிற மனசு வேணும், கண்ணன் மேலே பக்தி வேணும். இதை தான் இங்கே சுதாமா வேண்டி பெற்றார். அவருக்கு கிடைச்ச செல்வம் எல்லாம் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பக்தின்னு சொல்லலாம். கூடவே கிடச்சிது, அவ்வளோதான். பிரதானமாக அவருக்கு என்ன கிடச்சிது? கிருஷ்ண அனுபவம் கிடச்சிது. கண்ணன்கிற ஒரு நண்பன் கிடச்சான். எத்தனை பேருக்கு கிடைப்பான் அப்படி ஒரு நண்பன்? அது சுதாமாவுக்கு கிடச்சிது இல்லையா? ஆண்டாள் இங்கே கண்ணனை கணவனாக கேட்குறா, சுதாமா அங்கே நண்பனாக பெற்றார். ஒருத்தர் பெருமாளை எப்படி பார்க்குறோமோ அப்படி பெருமாள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை பக்தி. அதுதான் இங்கே நீங்காத செல்வம். கண்ணனையே நம்ம செல்வமாக அடையணும் அப்படின்றது தான் ஆண்டாள் அவள் பாசுரத்துலேயும் சொல்கிறா. இந்த குச்சேலோபாக்கியானத்துக்கு பலஸ்துதி சொல்கிறார் சுகர். கட்டாயம் மோட்சம் கிடைக்கும் இந்த சரித்திரத்தை கேட்குறவாளுக்கெல்லாம். கர்ம பந்தமானது நீங்கும். மோட்சம் கிடைக்கிற வரைக்கும் இந்த பூமியில் வாழணுமே, அந்த வாழ்க்கைக்கு தேவையான செல்வமும் நம்மளுக்கு கிட்டும் அப்படின்னு இந்த குச்சேலோபாக்கியானத்தை பூர்த்தி பண்ணுறார் சுகர். நாமும் ஆண்டாள மாதிரியே நீங்காத செல்வமான அந்த கண்ணனையே அவன்கிட்ட வேண்டி அவனையே பெறுவோம். மேன்மேலும் சத்சங்கம் பக்தின்னு எல்லாம் நம்மளுக்கு வளர்கிறதுக்கு அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கலாம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.